இயற்கை விவசாயத்தை நம்புவோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தின் மூலமாக சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் இருக்கு. அதே நேரத்தில் கெமிக்கல் அடிச்சு கேட்கல அல்லது கெமிக்கல் செலவு அதிகமாக இருக்கு, மாற்று முறை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு விவசாயிகளிடையே ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பகுதிகளில் பூத்து காய்கள் வந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதே வேளையில நிறைய பகுதியில் இப்பதான் பூ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டுக்கிளி தாக்கமும் தேன் பூச்சி அதோட தொல்லையும் அதனால வரக்கூடிய அழுகலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளை மனசை பாதிக்குது. நிறைய விவசாயிகள் கெமிக்கல் பக்கம் போகணுமா அல்லது இயற்கை பக்கம் போகணுமா, எதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இதில் தெளிப்புக்கான செலவும் அதிகமாகிடக்கூடாது. அதே நேரத்தில் தெளிப்புகள் கம்மியாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன விதமான இயற்கை வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம ஏற்கனவே குழுவில் சொன்ன மாதிரி நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடுங்கிற டெலகிராம் குழு மூலமாக சொன்ன அந்த வழிமுறைகள் இயற்கை வழி மூலிகை பூச்சி விரட்டி அல்லது பத்திலை கஷாயம் அப்படி தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை தாராளமாக தெளிக்கலாம். 10 லிட்டருக்கு 3/4 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். இப்படி ஒரு தடவை தெளிச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது தெளிக்கிறது எப்படி தெளிக்கணும்னா பூ மேலே சுருன்னு அடிக்கிற மாதிரி தெளிக்கக்கூடாது. தெளிக்கிறத கொஞ்சம் ஸ்ப்ரேயரை தள்ளி வச்சு வரக்கூடிய திரவங்கள் பூ மேலே அப்படி படர்ற மாதிரி அமைப்பில் தெளிக்கணும். அப்படி தெளிக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வாடை மற்றும் பொருள்களால் பூச்சிகள்லாம் நம்மளை விட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக போயிடும். அது போனதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு முறை அதுலேருந்து ஒரு 7 அல்லது 10 நாள் கழிச்சு 200 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டரு புளிச்ச மோர், பெருங்காயம் இருந்தால் 200 கிராம் அல்லது 1/4 கிலோ அது கலந்துட்டு 200 கிராம் மஞ்சள் தூள், ஹியூமிக் அமிலம் கிடைச்சா 1 லிட்டர், சூடோமோனாஸ் கிடைச்சா 1 லிட்டர் அல்லது 2 கிலோ, பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க, அது 1 லிட்டர் அல்லது 2 கிலோ இதை கலந்துக்கலாங்க. கலந்துட்டு பயிர்கள் மேலே தெளிக்கலாங்க. இப்படி தெளிக்கிறப்ப நம்ம பத்திலை கஷாயம் அல்லது மூலிகை பூச்சி விரட்டி கொடுக்குறப்ப பூச்சிகள் இருக்காது. அப்போ நம்ம 2வது முறையாக இந்த பொருள்களெல்லாம் கலந்து வச்சுருந்துட்டு நம்ம தெளிக்கும் போது அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துக்கிட்டோம்னா அது ஒரு ஒட்டும் திரவமாக இருக்கும். நுண்ணுயிர் பெருக்கத்துக்கும் வழி வகுக்கும். இதை நம்ம தெளிக்கிறப்ப பூவுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வித சத்துக்களையும் கொடுக்கறதுக்கு இந்த ஹியூமிக் அமிலமும் மோரும் முக்கிய பயன்படும். அழுகல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பூச்சிகள் கடிச்சு அதன் மூலமாக அழுகல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சூடோமோனாஸும் பேசிலஸ் சப்ஸ்டிலஸும் தெளிக்கிறோம். ஒருவேளை இன்னும் பூச்சிகள் ஒட்டிடக்கூடாதுன்னு தான் வெட்டிசிலியம் லக்கானி தெளிக்கணும்னு நினைக்கிறோம். இதை மட்டும் செஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதமான குறைபாடு இல்லாத பூக்களை நம்ம எடுக்கலாம். இது ஒரு மாதத்திற்கான செயல்பாடு. இல்லை எனக்கு மனசில் தைரியம் இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொரு தடவை தெளிச்சுக்கலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்தாலே பொதுவாக போதும். அப்படிங்கிறப்ப செலவு மிகவும் குறைவாக இருக்கும். ஒருவேளை நான் இயற்கை பூச்சி விரட்டி போட்டு வைக்கல அப்படிங்கிறவங்க நான் 2வது சொன்ன வழிமுறை கூட இன்னும் ஒரு பொருள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அது 1 லிட்டர் கலந்துக்கலாம். மெட்டாரைசியம் 1 லிட்டர் கலந்துக்கலாம். இது 2 மட்டும் கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம். ஒரு 200 லிட்டருக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம். முடிஞ்சவர்களும் சாயந்தரமா வெயில் இல்லாத நேரமா தெளிக்கலாம். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இப்படி செய்யறதும் மாதம் ஒரு முறை கொடுத்தா கூட போதும். இன்னும் நம்ம எதுவும் நுண்ணூட்ட கலவை சேர்க்கணும்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா போரானுக்காக சோலு பார் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குங்க. சோலு பார், மைக்ரோ போர், ஆக்டோபோர் அப்படிங்கிற பேர்ல போரான் பவுடர் வரும். அது 200 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் கலந்துக்கலாம். இதை தெளிச்சாலே நல்லா வருங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹியூமிக் அமிலத்தை கலந்துக்கங்க. சரிங்களா? 200 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்துக்கங்க. இதை செய்யுங்க. மாமரங்களில் மிகப்பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தரமான பொருள் வாங்குங்க. எதை செஞ்சாலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையில் கலந்து வைங்க. அதே மாதிரி மோர் பயன்பாடை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அது பூவையும் காயையும் பல்வேறு விதத்தில் சரி பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணி. வாய்ப்பு இருந்தால் ஈயம் கரைசல் கூட போட்டு வைங்க. ஈயம் கரைசல் கலந்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்ல பொருள். கலந்துக்கலாம். கலந்து தெளிக்கிறது நல்லது. சரிங்களா? நன்றிங்க.